ஹலோ கைஸ், இது உங்களோட யூனிவர்ஸ் ஆஃப் பேப்ளேட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்லியன் பேப்ளேட்டை எப்படி மேக் பண்ணலான்னு தான் கைஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம எப்படி இதை ட்ரா பண்ணலான்னு காட்டியிருந்தேன். ஸோ இப்போ மேக்கிங் வீடியோ தான் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். களத்தில் நின்று வெல்பவன் யாரோ அவனே நிஜமான ஹீரோ. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இருக்குல்ல, இந்த கார்ட்போர்ட் பீஸை நம்மளுக்கு கொஞ்சம் தான் வேணும், நிறையலாம் வேண்டாம். நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே கச்சக்க கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர்கிட்ட நிறைய கார்ட்போர்ட் இல்லாததுனால அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க. நம்மளில் வந்து ரொம்ப கம்மியான அளவு கூட கார்ட்போர்டு இருக்கும். மற்றது எல்லாமே பேப்பர் தான் கைஸ் நம்ம ஃபுல்லாக வைக்கவே போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டு எனக்கு தேவையான சைஸ் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் பேப்பருக்கு நோட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லியானோட அந்த ட்ராயிங்கை கம்மை வச்சு ஒட்டி இந்த கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணிடணும். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக் பண்ணதை நம்ம கட் பண்ணோம்ல, இப்போ கட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கார்ட்போர்டு இருந்தாலே போடும் உங்களுக்கு. நான் வந்து லியான் ஒரு டிஃபென்ஸ் டைப்னாலே நம்ம கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன், கார்ட்போர்ட் நிறையா செலவே இல்லாமல். பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கார்ட்போர்டு கட் பண்ணிட்டேன். அந்த லான்ச்சர் ஓடுக்கும் கேப் வச்சு கட் பண்ணிட்டேன் அந்த பிளேட் வச்சு. அண்ட் இப்போ ஒரு 2 பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த 2 பேப்பர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், லியானுக்கு அக்கட்லாம் இந்த பேஸ்ட் பண்ணோம்ல, அதை எப்படி சொல்கிறது, அந்த எனர்ஜியில் இருக்கிறோமே. ஸோ அதுக்காக நான் மடிக்கிற மாதிரி இந்த ஓரத்தில் இருந்து கொஞ்சம் மடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் பெருசாகவே அது லேஸ் பெருசாக இருக்கட்டும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இந்த அளவுக்கு மடிச்சிட்டேன். இதை நம்ம வந்து ரோலிங் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் நடுவில் கேப் வைங்க கைஸ். நம்ம கீழே சில வைக்க வேண்டியதுக்கு நடுவில், அதனால் கொஞ்சம் கேப் வச்சு அழகாக ரோல் பண்ணிடுங்க. நான் எந்த சைஸ் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கம் சைஸ் இருக்குல்ல, இந்த கம்மோட சைஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் வந்து இந்த ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ரோல் இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ராக்ல ஸ்டிக் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஸ்டிக் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஓகே, ஸ்டிக் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து பண்ணணும்ல. அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டை 2ஆக மடித்து நீங்கள் கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ரொம்ப பெருசாக சரியாக இருக்காது கைஸ். ஸோ கொஞ்சம் குட்டியாகவே மடித்து பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு கைஸ். நீங்களே பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம அதில் எப்படி அந்த ஓரத்துலேருந்து பண்ணோம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா கைஸ்? அது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் இதே சைஸுக்கு பண்ணிடுங்க. இப்போ இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இந்த ஓரத்தில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதில் 6 இருக்குது கரெக்டாக இல்லையா எனக்கு. ஸோ அந்த இதையும் நம்ம 6 பீசஸாக கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கட்டாக இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 2ஆக மடிக்கணும். இதை அப்படியே அந்த 2ஆக மடிக்கணும். அவங்க காட்டுறவங்க எப்படி மடிக்கணும், இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்போ நான் மடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இதை மடிச்சுட்டு நம்ம ஏன் இதை மடிக்கணும்னா, இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் ஸ்டிக் பண்ணல கைஸ். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி மடிக்கிறோம். இப்போ எல்லாம் மடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ட்ரையாங்கிள் மாடல் தான் மடிச்சிருக்கேன். சொல்லிட்டு இப்போ மடிச்சிடலாம். செக். இப்போ சொடக்கு பறக்குள்ள மடிச்சுட்டு தான். ஓகே, இப்போ அதையும் மடிச்சுட்டு தான் உங்களுக்கு தெரியும் கைஸ். இப்போ நீங்கள் இது ஒன்றுத்தையும் கையில் எடுத்து உங்களோட இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, அங்கே இப்படி வைங்க. வச்சு கொஞ்சம் இப்படி அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி வளையம்ல, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் எல்லாத்தையும் நான் மடித்து எடுத்தேன். இப்போ இதை ஒவ்வொன்றையும் இந்த ஓரத்தில் வச்சு கரெக்டான அளவாக நீங்கள் பார்த்து மடக்கி நகைப்பை வச்சு ஒட்டிடலாம் கைஸ். இப்போ உங்களுக்கு காட்டுறவங்க இந்த மாதிரி தான் லேஸாக வச்சு பண்ணோம். கொஞ்சம் எனக்கு வேறு இரும்பலாக்கா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் வாய்ஸில் அடிக்கடி சொல்கிறேன், பார்த்துக்கலாம் விடுங்க. அடுத்தது நம்ம ராக்லியன் வெர்சஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பேஸையும் பேட்டில் பண்ணிடலாம். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குது பேஸ், அவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஓட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். ஓகேவா? லாஸ்ட்டில் ஒரு ரியான் வச்சு ஒரு பேட்டில் பண்ணாது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு.
ஓகேவா கைஸ், வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டிக்கும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே டிரைவர் மேக் பண்ணணும்ல, இப்போ டிரைவரை மேக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நான் டிரைவரை மேக் பண்ண இந்த பாதி பீஸ் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேப்பர் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். ஆனால் என்ன கொஞ்சம் குட்டியாக பண்ணுறேன். இதை நான் மேக் பண்ணிட்டு அதே மாதிரி ரொட்டேட்டிங்கும் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சுல, இதை நம்ம ரோல் பண்ணணும். அதையும் நம்ம வந்து இது டிரைவர் தான் கைஸ். இது என்ன டிரைவர், இதோ இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்சுக்கு பின்னாடி கொம்பல தான். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும், இதோட அளவுக்கு அழகாக ரோல் பண்ணணும். ஓகேவா, இது மேலே வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துருவோம் கைஸ், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை ரோல் பண்ணிட்டேன். ஆனால் நான் கைஸ் ஒரு குட்டியோண்டு பிரச்சனை நடந்திருக்கு இந்த இடத்துல. அது என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம செஞ்சு ரொம்பவும் குட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேறு ஒரு பேப்பரை எடுத்து இது நம்ம வந்து திருப்பி ரோல் பண்ணி இருக்கணும். இந்த டைம் நான் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இந்த டைம் நான் இந்த எப்படி மடக்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கார்னரில் இருந்துலாம் கைஸ் மடக்கி தந்துருக்கேன். இந்த டைம் நான் ஃபுல்லாக மடக்கலை. ஓகேவா, ஸோ இப்போ இதை நான் வந்து இதை பொசிஷனில் வச்சு நான் அழகாக திருப்பி ரோல் பண்ணி எடுத்துடுறேன் கைஸ். ஸோ நான் ரோல் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த ரோல் பண்ணிட்டேன். இப்போ ரோல் பண்ணிட்டு இதை நான் அதில் ஸ்டிக் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே, பண்ணியாச்சு. அண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம இப்போ இங்கே ஸ்டிக் பண்ணிட்டோம்ல. இப்போ இதுக்கு மேலே நான் அந்த டிரைவரை வைக்கலான்னு போய் வச்சு ரொம்பவும் ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ மல்லியாக இந்த அளவுக்கு ஹைட்டாண்டா கன்ஃபார்ம் செட் ஆகாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே விட்டுட்டு நான் வந்து இன்னொரு நம்ம குட்டியான டிரைவருக்குள்ள அதை விட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க கைஸ். இது ரொம்பவே லைட்டாக இருக்கு அதனால. ஸோ இப்போ நம்ம லியோன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக்குடு. லியோனோட பவரை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். குட்டி ஸ்பின் ஸ்டீல் போட்டுடலாமா வாங்க. ஸோ குட்டி ஒரு ஸ்பின் ஸ்டீல் ஒரு ஸ்பின் போட்டேன், நல்லா தான் இருக்குது. தேம ஸ்பின் ஸ்டீல் சொல்லிட்டேன். பார்த்தீங்களா கைஸ், பவரும் பக்காவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டேடியம் எடுத்து பண்ணிடலாமா கைஸ். இதில் இருக்க ஸ்டேடியம் அங்கே இருக்குது. ஓகே, இதான் நம்மளுக்கு ஸ்டேடியம். பார்க்க வேணாட மாதிரி இருக்கும், பரவாயில்ல. இதான் நம்மளோட ஸ்டேடியம். சுற்றினாலே நல்லாவே சுட்டுறாங்க கைஸ். நல்ல டிஃபென்ஸ் இதுக்கிட்ட இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஹேண்டு வச்சு பேட்டில் பண்ணணும்ல, அதுக்கு முன்னாடி லான்ச்சரில் இதை விட்டே ஆகணும். ஸோ நம்ம வந்து லான்ச்சர்லையே விட்டுடலாம். வெயிட் ஓகே, நம்ம வந்து லான்ச்சரை கையில் எடுத்தாச்சு. நம்ம அழகாக ஃபிட் பண்ணிடலாம். கொஞ்சம் கைஸ் ஃபிட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே, இப்போ நான் பேப்ளேடை ஃபிட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ விட்டுடலாம். 3, 2, 1 இதே சொல்லிடு. அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே சுட்டுது. ஆனால் என்ன இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டீங்க, 2 பீஸ் பறந்துடுச்சு கைஸ். நான் தான் இந்த வெறும் கொஞ்சமாக ஸ்டிக் பண்ண ஓரத்தில் விட்டு வச்சு நடுவில்லாம் கொஞ்சம் வைக்கல. ஸோ இப்போ நான் நடுவில் ஃபுல்லும் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டிக் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் கைஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், நல்லா காய விட்டணும். ரொம்பவும் நல்லா காய விட்டானா வல்லஸ்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காயாமையே எடுத்துட்டு வந்துட்டேன்னா அதனால தான் சரி நான் தந்துகிட்டே ஆயிடுச்சு. ஓகேவா, என்னோட மிஸ்டேக் தான் இது. ஓகே, இப்போ நல்லாவே காஞ்சிடுச்சு நம்மளோட இந்த ராக் லியான். இப்போ நம்ம வீட்டுக்கு பேவெல்லாம் கரெக்டாக இந்த ட்விஸ்டட் டெம்போ கலர் வேரியனில் நான் ஒரு பே வச்சுருக்கேன். அண்டு செஜிடேரியோ கலர் வேரியன், ஃபிலிம் செஜிடேரியோ. அண்டு பார்த்தீங்கன்னா சோல் பிளேஸி நான் கலர் வேரியனில் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த கலர்லாம் கிடச்சிச்சு. மோஸ்ட் நல்லா இல்லாம என்னது இது என் தம்பி பேவும் இருக்கா, அதனால கொஞ்சம் அவனுக்கு கலராக இருந்தால் பிடிக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டான் என்னோட தம்பி. ஸோ நம்ம நாளைக்கு கண்டிப்பாக ராக் லைன் பேட்டில் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா செம்ம பவரோட சுட்டுது நம்மளோட லியான். நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கும்னு. நல்லாவே பவர்ஃபுல். இந்த செஜிடேரியோ இருக்குல்ல கைஸாட்டு விட்டு கொஞ்சம் கோளாறு. நான் கொஞ்சம் சரியாக இன்னும் மேக் பண்ணல. இப்போ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் இதே மாடல் தான் உங்களுக்கு காட்டினால. இனிமேட்டு எந்த வேவா இந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குறுக்கால பவன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி செஜிடேரியோ அந்த இதை நான் லாக் பண்ணி காட்டணுமாங்க. நம்மக்கிட்ட 2 தான் இருக்கணும், என் தம்பினே இன்னொன்று எண்டு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த
இதை நம்ம என்னது லான்ச் பண்ணிடலாம் ராக்லியான. அது உங்களுக்கு செஜிட்டேரியோட அந்த இது காட்டுறேன்னு ரொம்பவுமே வேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். என்கிட்ட இருக்கிற பேஸ் இன்னும் நிறைய நான் வச்சுருக்கேன் மேக் பண்ணி. ஆனால் நான் எல்லாத்தையோட செஜிட்டேரியோட ரொம்பவுமே வீக்கான பே. அதனால தான் சொல்கிறேன், ராக்லியான விட்டு தான் இப்போ செஜிட்டேரியோ விடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வேகமாக நின்றுடுச்சு. ஏன்னா அது கீழே டிரைவர் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு நாளைக்கான பேட்டல் ராக்லியான் அந்த பேட்டலில் நான் வந்து இதை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். ஸோ அந்த நான் ரெடி பண்ணி பேட்டல் வீடியோ போட்டுடுறேன் உங்களுக்கு, கவலையே போடாதீங்க. இப்படி நான் சோல் பிளேஸ் அதை எடுத்து பேட்டில் பண்ண போகிறேன். சோல் பிளேஸ்லாம் எல்லாம் பக்காவாக இருக்கும் கைஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்படி செஞ்சுட்டு எப்படி செஞ்சோன்னு அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஆனால் என்ன நான் வந்து அதில் இப்போ கம்மில்னு சொல்லி டேப் வச்சு ஓட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லியானா விட்டாச்சு. அண்ட் இப்போ சோல் பிளேஸ் விட்டுலாமா? ஓகே, ரொம்ப லேட் அந்த லியன்ஸ் இருக்கும் சாஞ்சிடுச்சு. ரெண்டுத்தையும் ஒரே டைமிங்கில் விட்டால் எப்படி இருக்கும்? பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஒரே டைமிங்கில் விட்டுடலாம். ஸோ வாங்க இப்போ ரெண்டுத்தையும் இப்போ வெளியே எடுத்துகிட்டு லான்ச்சிங் பண்ணிடலாம். இந்த வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ், கொஞ்சம் எனக்கு தெரியல. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே என் கையில் ஒரே கையில் பிடிச்சி நான் வேகமாக லான்ச்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எப்படி படம் நாளைக்கான வீடியோ ராக்லியன் பேட்டல் தான் கைஸ் கன்ஃபார்மாக. ஓகே, இது இப்போ இந்த மாதிரி லான்ச் பண்ணுறது கரெக்டாக பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டில் போயிட்டு இருக்கு. என்ன கைஸ், இது ஒரு ட்ரா. நான் எதிர்பார்க்குறேன் ட்ரா ஆகணும். ஸோ வாங்க திருப்பி லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1 எரி சொல்லி. சரி காய்ஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் திரும்ப இது இன்னும் விடலை சரியா நம்மளோட சொல் பிளேஸு. திருப்பி நெட்டி அடி சொல்லி அடி. வாவ் காய்ஸ், செம்மையாக போயிட்டு லியான் அடிச்சு அடிக்கி சோல் பிளேஸ் படுத்துடுச்சுடான்னு சொல்லி ஆகணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இருக்க ஒரு பே த கிங் ஆஃப் டிஃபென்ஸ், த கிங் ஆஃப் மெட்டல் பிளேடுன்னு சொல்லப்படுற டான் நம்மளோட நிறைய ட்விஸ்டர் டெம்போலாம் கைஸ் விட்டுருக்கோம். ட்விஸ்டர் டெம்போ நான் ஜஸ்ட் ஆஃப் ஹேண்ட் ஸ்பின் தான் பண்ணுவேன். லியானா விட்டு நான் வந்து லான்ச்சரில் லான்ச்சும் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும் நம்மளோட அந்த ட்விஸ்டர் டெம்போ பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சாரி கைஸ், நான் லியான் கீழே வந்துச்சு, அதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, திருப்பி லான்ச் சுட்டி விட்டுடலாம். ஓகே, ஸ்பின் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த அளவுக்கு நம்ம டெம்போ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. பார்த்தீங்கன்னா டெம்போ அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிடுச்சு. அதான் கைஸ், டெம்போ ரொம்பவுமே பவர்ஃபுல் தான். நம்ம அனிமே சீரீஸில் பார்த்தாலும் ரியல் லைஃப்பில் பார்த்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் நம்ம கார்போர்டில் மேக் பண்ணுறதுலையும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ராக் லியான் நல்லா இருக்கிறான், பவரும் ஓகே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் என்ன பே வேணும் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நம்ம நெக்ஸ்ட் ராக்லியன் பேட்டில் வீடியோ போட்டுடலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய். களத்தில் நின்று வெல்பவன் யாரோ அவனே நிஜமான ஹீரோ. நெத்தியடி சொல்லியடி இதுவே புதுமையை படைப்போமே புயலன